உலகின் முதல் பெண் பிரதமர் என்ற சாதனை படைத்தவர். ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு கசப்பான நினைவுகளை தந்தவர். தன்னுடைய வாழ்நாளில் வரலாற்று சாதனையையும் படைத்து வரலாற்று பிழையையும் செய்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இறந்த தினம் இன்று. இந்த மாதிரியான தெற்காசிய அரசியல் வரலாறு தெரிஞ்சுக்க பிக் பேங் பவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுடைய கணவர் SWRT பண்டாரநாயக்கா ஸ்ரீலங்காவுடைய பிரதமராக இருந்தப்போ 1959 படுகொலை செய்யப்பட்டார். துக்கத்துல இருந்த ஸ்ரீமாவோ அரசியல் வரணும்னு கட்சி கேட்டுச்சு. அதன் அடிப்படையில் 1960 பதவிக்கு வந்தாரு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. பெரும் வரலாற்று சாதனை இது. ஆனால் தமிழர்களுக்கு அது பெரும் இருண்ட காலத்தின் தொடக்கமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துலதான் 1960களில் சிங்கள மொழியை மட்டுமே அதிகாரப்பூர்வ மொழியாக்கின கொள்கை வலுப்படுத்தப்பட்டுச்சு. இந்திய வம்சாவளி தமிழர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டு லட்சக்கணக்கானோர் அகதிகளா மாறினார். புதிய அரசியலமைப்பு சிங்களம் புத்த மதத்துக்கு மட்டுமே முதன்மை இடம் கொடுத்துச்சு. தமிழர்களின் உரிமை புறக்கணிக்கப்பட்டுச்சு. தமிழர்களுக்கான அரசியல் தலைவர்கள் கைது, தமிழர்கள் மீதான அடக்குமுறைகள்னு அவருடைய ஆட்சி காலகட்டத்துல நடந்த அத்தனை கொடூரங்களும் தான் 30 வருட உள்நாட்டு போருக்கு மிக முக்கியமான அடித்தளமே அமைச்சது. அமைதியான போராட்டம்ங்கிறது அழிவை தான் தருதுன்னு தமிழ் இளைஞர்கள் பொறுமை இழந்து போர்க்கொடி தூக்குவதற்கு காரணமாக அமைந்ததும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்களின் ஆட்சிதான். இப்படி உலகின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமை பெற்றிருந்தாலும் தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு அடித்தளம் அமைத்து தந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா 2000வது ஆண்டில் இறந்த தினம் இன்று.